பிரைஸ்தலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளில் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து போகும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நின் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா, இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 14, 15. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமோஸ் தீர்க்கரை கொண்டு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவேன். அப்படி அவர்கள் நான் சிறையிருப்பை திருப்பும் போது இனி அவர்கள் பிடுங்கப்படுவதில்லை, அதிலே நாட்டப்படுவார்கள் என்று சொல்கிறார். ஆம் அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, சிறையிருப்பின் நாட்கள் என்பது மிகவும் கடினமான நாட்கள். வேதத்திலே பல சிறையிருப்பை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே சிறையிருப்பின் போது கஷ்டம் நெருக்கத்தின் மத்தியிலே தேவனை நோக்கி கூப்பிட்டபோது அவர்கள் பெருமூச்சு அங்கலாய்ப்பை கேட்டு அவர்களை அங்கிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வரார். இப்படிப்பட்ட பெருமூச்சோடு கலக்கத்தோடு இந்த சிறையிருப்பின் நாட்களுக்கு இருக்கிற உங்களை பார்த்துதான் என்று சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்கிறார். உலக வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட சிறையிருப்பின் நாட்கள் இருக்கிறது. கஷ்டம், வேதனை, நோய் மேல் நோய், அடி மேல் அடி, கஷ்டத்தின் மேல் கஷ்டம், பணம் இல்லாமை, நெருக்கம், வேலை இல்லாமை, பிள்ளை இல்லாமை, திருமணம், பிள்ளைகளுக்கு நடத்த முடியும், பல்வேறு நெருக்கங்கள், சிறையிருப்புகள். கர்த்தர் என்று எந்த பெயர்பட்ட சிறையிருப்பு இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை சிறையிருப்பேன். நம்பிக்கையோடு அவர்கிட்ட ஜெபம் பண்ணலாமா? என்னை நேசிக்கிறேன் அன்பின் நல்ல தகப்பனே, தர்மையான நாளுக்காக உமக்கு கொடி நன்றியப்பா. நாளை கூட எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் ஜீவனோடு கூட்டி தந்தீங்களேப்பா, நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா என்னுடைய கிருபை, என்னுடைய தயவுள்ள கரமைகளை தாங்கினதப்பா, நன்றியப்பா. இப்படி மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் கருத்து தெரிகிறோமப்பா. பல்வேறுபட்ட சிறையிருப்பின் மத்தியிலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெருமைச்சை நீர் கேட்டு அவர்கள் சிறையிருப்பை திருப்புவீராக கர்த்தாவே. நீர் இன்னைக்கு செய்வீராக தகப்பனே. உடைய வல்லமுள்ள கரத்திலே, உடைய கிருபையுள்ள கரத்திலே, உடைய ஓங்கிய புயத்துக்குள்ளே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். நீர் அற்புதம் செய்வீராக. சகல துதியும் கனமும் வல்லமை பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமீன், ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளில் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து போகும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நின் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன
ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 14, 15. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி புழிங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமோஸ் தீர்க்கரை கொண்டு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவேன். அப்படி நான் சிறையிருப்பை திருப்பும் போது இனி அவர்கள் பிடுங்கப்படுவதில்லை, அதிலே நாட்டப்படுவார்கள் என்று சொல்கிறார். ஆம் அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, சிறையிருப்பின் நாட்கள் என்பது மிகவும் கடினமான நாட்கள். வேதத்திலே பல சிறையிருப்பை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே சிறையிருப்பை போடு கஷ்டம் நெருக்கத்தின் மத்தியிலே தேவனை நோக்கி கூப்பிட்டபோது அவர்கள் பெருமூச்சு அங்கலாய்ப்பை கேட்டு அவர்களை அங்கிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வரார். இப்படிப்பட்ட பெருமூச்சோடு கலக்கத்தோடு இந்த சிறையிருப்பின் நாட்களுக்கு இருக்கிற உங்களை பார்த்துதான் என்று சொல்கிறார், நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்கிறார். உலக வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட சிறையிருப்பின் நாட்கள் இருக்கிறது. கஷ்டம், வேதனை, நோய் மேல் நோய், அடி மேல் அடி, கஷ்டத்தின் மேல் கஷ்டம், பணம் இல்லாமல் நெருக்கம், வேலை இல்லாமல், பிள்ளை இல்லாமல், திருமணம், பிள்ளைகளுக்கு நடத்த முடியும், பல்வேறு நெருக்கங்கள், சிறையிருப்புகள். கர்த்தர் என்று எந்த எப்பேற்பட்ட சிறையிருப்பு இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை சிறையிருப்பேன். நம்பிக்கையோடு அவர்கிட்ட ஜெபம் பண்ணலாமா? என்னை நேசிக்கிறேன் அன்பின் நல்ல தகப்பனே, தர்மையான நாளுக்காக உமக்கு கொடி நன்றியப்பா. நாளை கூட எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் ஜீவனோடு கூட்டி தந்தீங்களேப்பா, நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா என்னுடைய கிருபை, என்னுடைய தயவுள்ள கரமைகளை தாங்கினதப்பா, நன்றியப்பா. இப்படி மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்து தெரிகிறோமப்பா. பல்வேறுபட்ட சிறையிருப்பின் மத்தியிலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெருமைச்சை நீர் கேட்டு அவர்கள் சிறையிருப்பை திருப்புவீராக கர்த்தாவே. நீர் இன்னைக்கு செய்வீராக தகப்பனே. உடைய வல்லமுள்ள கரத்திலே, உடைய கிருபையுள்ள கரத்திலே, உடைய ஓங்கிய புயத்துக்குள்ளே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். நீர் அற்புதம் செய்வீராக. சகல துதியும் கனமும் வல்லமை பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமீன், ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.